Hello everyone, welcome back to our channel. இந்த வீடியோவில் யூஜிசி நெட் எக்கனாமிக்ஸ் பிஒய்க்யூஸில் உள்ள சம் ஆஃப் த நியூமரிக்கல் கொஸ்டின்ஸை எடுத்து நம்ம இருந்துட்டு இங்கே ஸ்டெப் வைஸ் இருந்துட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதோட பார்ட் 1 வீடியோ தான் இருந்துட்டு இந்த வீடியோ. ஸோ போக போக இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருந்துட்டு நம்ம சேனலில் வரும். ஸோ அதனால நம்ம சேனலில் இருந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துட்டு நான் சால்வ் பண்ணணும், அதுக்கு உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல, இல்லை அந்த கொஸ்டின்ல ஏதாச்சும் ஒரு நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைனாலும் அந்த கொஸ்டின்ஸை இருந்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அந்த கொஸ்டின் எடுத்து ஒரு வீடியோ மேக் பண்ணி இருந்துட்டு நான் போஸ்ட் பண்றேன். ஸோ வாங்க இன்னைக்கான கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். வென் MPS is 0.5, MPSனா மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ், மார்ஜினல் propensity to save is 0.25 and the initial increase in autonomous spending is rupees 100, then the expenditure multiplier and the resultant increase in GDP respectively are. So expenditure multiplier and எவ்வளோ இருந்துட்டு இந்த 100 rupees autonomous spending 100 rupees increase ஆனனால, autonomous spendingன்றது ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துட்டு 100 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஜிடிபியில் எவ்வளோ இன்க்ரீஸ் இருந்துட்டு நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இன்க்ரீஸ் எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இங்கே மல்டிப்ளையர் வந்துட்டு நம்ம ஃபைன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த கொஸ்டின் இருந்துட்டு ஜூன் 2023 பேப்பரில் கேட்கப்பட்ட ஒன் ஆஃப் த நியூமரிக்கல் தான் இருந்துட்டு. இது வெரி சிம்பிள் கொஸ்டின். இதுக்கு நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் மல்டிப்ளையரோட ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரிஞ்சாலே இருந்துட்டு போதும். ஸோ வாங்க சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போமா. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் மல்டிப்ளையர் ஃபார்முலா இருந்துட்டு நம்மளோட அதே எக்ஸ்பெண்டிச்சருன்றதும் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சருன்றதும் ஒரு அட்டானமஸ் வேரியபிள் தான். ஸோ அதோட மல்டிப்ளையரும் சேம் நம்ம அட்டானமஸ் மல்டிப்ளையரோட அதே ஃபார்முலா தான் 1/1 - MPC. ஸோ MPCன்றது என்னது? மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். ஸோ மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம்னா என்ன? மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட இன்கம் ஒரு பெர்சன்டேஜில் சேஞ்ச் ஆகுதுன்னா அதில் எவ்வளோ ப்ரொபோர்ஷன் ஆஃப் இன்கம் இருந்துட்டு நம்ம கன்சப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் இருந்துட்டு நம்மளோட மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். ஸோ இப்போ நம்ம சப்போஸ் நம்மளோட இன்கம் இருந்துட்டு 100 rupees இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ என்னோட இன்கம் 100 rupees இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் இருந்துட்டு 0.7 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த இன்க்ரீஸ்ட் இன்கமான 100 rupeesல 70 rupees 0.7%னா எவ்வளோ? 0.7னா என்ன? 70%. 70% ஆஃப் 70% ஆஃப் இதுனா என்ன? 70 rupees இருந்துட்டு நான் கன்சப்ஷனுக்கு எடுத்துட்டு போயிடுவேன். ஸோ அப்போ மீதி 30 rupeesக்கு எங்கே போகும்? சேவிங்ஸுக்கு போகும். அப்போ 0.3 அதாவது 30% இருந்துட்டு சேவிங்ஸுக்கு போகும். அப்போ இந்த 0.3ன்றதான் நம்மளோட மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு சேவ் அப்படின்றது. ஸோ இது எப்பயுமே நம்மளுக்கு இருக்கும். இது நம்மளோட கெயின்ஸ் கொடுத்தது தான். மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் பிளஸ் மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு சேவ் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ரூலை வச்சுதான். இந்த ரூலும் வந்துட்டு நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான இது. ஏன்னா இங்க நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது MPC கொடுக்கல, MPS தான் இருந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. MPS தான் இருந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இங்கே இதுதான் இருந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் மல்டிப்ளையர் என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? 1/. ஸோ இங்கே 1 - MPCன்றதும் இஸ் ஈக்குவல் டு MPS தான். ஏன்னா இது பாருங்க, MPC இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? MPS இஸ் ஈக்குவல் டு 1 - MPC. ஸோ இதோட டைரக்ட் வேல்யூ தான் நமக்கு இருந்துட்டு கொஸ்டின்ல 0.25ன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? MPSோட வேல்யூ 0.25 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதை டைரக்டா நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், நமக்கு ஆன்சர் கிடைக்கணும். 0.25னா என்ன? இதோட ஆன்சர் 4. ஸோ உங்களுக்கு ஸ்டெப் வைஸே போகணும்னா இதை நம்ம இன்டூ 100 பண்ணி டெசிமலை ரிமூவ் பண்ணோம்னா 100/25 இருந்துட்டு நமக்கு வரும் 1/4. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் மல்டிப்ளையர் வந்துட்டு நமக்கு 4. ஸோ இந்த ஆன்சரை வச்சே இருந்துட்டு நம்ம இங்கே டைரக்டா ஆன்சர் மார்க் பண்ணிடலாம். சி தான் இருந்துட்டு நமக்கு ரைட் ஆன்சர். ஏன்னா எங்கேயுமே இருந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் மல்டிப்ளையர் 4 இல்லை. ஸோ இது எப்படி 400? சிம்பிள். மல்டிப்ளையர்னா என்ன?
நம்மளோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரு அட்டானமஸ் வேரியபிள்ஸ் இருந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகிறப்ப அது எவ்வளோ மல்டிபிள் எஃபெக்ட் இருந்துட்டு நம்மளோட டிபெண்டன்ட் வேரியபிள் மேல இருக்கு. அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள் தான் நம்மளோட இன்கம். சிம்பிளா நம்மளோட y இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜின்றது தான் சி பிளஸ் சி பிளஸ் ஐ பிளஸ் ஜின்னு இருக்கிறதுல இப்போ கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இருந்துட்டு ₹100 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்கம் ஜிடிபி ஆன இன்கம் இருந்துட்டு நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் இங்க இதுவே. ஸோ இது ₹100 இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்வியஸா மல்டிப்ளையர் எஃபெக்ட், மல்டிப்ளையர் எவ்வளோ 4 டைம்ஸ் 4 தான் இருந்துட்டு நம்மளோட மல்டிப்ளையர். ஸோ மல்டிப்ளையர் எஃபெக்ட் என்னன்னா ₹100 இங்க இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதோட இன்டூ 4 டைம்ஸ் இருந்துட்டு நமக்கு இருந்துட்டு இன்கம் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த இன்டூ 4 எத்தனை டைம்ஸ் இருந்துட்டு நமக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றதுதான் இருந்துட்டு நம்மளோட இந்த மல்டிப்ளையர். ஸோ மல்டிப்ளையர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 4. ஸோ 100 இன்டூ 4 நமக்கு 400. ஜிடிபி இருந்துட்டு 400 இன்னும் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சி தான் இருந்துட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இதே மாதிரி இது இருந்துட்டு சிம்பிளா நமக்கு இருந்துட்டு மல்டிப்ளையர் கேட்டாங்க, அட்டானமஸ் மல்டிப்ளையர் கேட்டாலும் சரி, எக்ஸ்பெண்டிச்சர் மல்டிப்ளையருக்கும் நமக்கு சேம் ஃபார்முலா தான். இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு லம்சம் டாக்ஸ் மல்டிப்ளையர் இருக்கு, அதுவும் நீங்க பாத்துக்கணும். டாக்ஸ் மல்டிப்ளையர் இருக்கு, அப்புறம் ப்ரொபோர்ஷனல் டாக்ஸ் மல்டிப்ளையர் இருக்கு, அப்புறம் ட்ரேட் நம்ம ஃபாரின் செக்டாரை உள்ள கொண்டு வந்தோம்னா இதெல்லாம் க்ளோஸ்ட் எக்கானமிக்குள்ளாரே நமக்கு கன்செப்ஷனுக்குள்ளார இந்த டாக்ஸஸ் எல்லாம் உள்ள வந்துச்சுன்னா நமக்கு வரும். இதுவே நமக்கு ஓப்பன் எக்கானமி போறப்ப எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் வர்றப்ப அதுக்கு நமக்கு தனியா ட்ரேட் மல்டிப்ளையர்ஸ் இருந்துட்டு வரும். ஸோ நீங்க எக்ஸாமுக்கு பாக்குறப்ப இந்த மல்டிப்ளையர்ஸோட ஃபார்முலாஸ் அண்ட் இதுவும் பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ஈஸியா இருந்துட்டு இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம டப்புன்னு சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்ளமோட டெரிவேஷனோ இந்த ஃபார்முலாவோட டெரிவேஷனோ இல்ல இந்த மல்டிப்ளையர்ஸோட கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் எடுத்தும் வீடியோ பண்றேன். உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, டெரிவேஷன் இருந்தா எங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் டெரிவேஷன்ஸும் இருந்துட்டு நான் டெரைவ் பண்ணியே போஸ்ட் பண்றேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு மேக் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.